வணக்கம். இன்னைக்கு பெரும் பரபரப்பா தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஸ்ரீபதி 23 வயசுல ஒரு மலைவாழ் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் புல்லரிச்சு தான் போகுது. இந்த விஷயத்த வந்து இந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அதுவும் பெரிய சவால் அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த 2 நாள்ல அந்த புள்ள போயிட்டு எக்ஸாம் எழுதி தேர்வானது. எக்ஸாம் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ண போனதே ஒரு பெரிய சக்சஸ் தான் அது. அதுல தேர்வானதுன்றது அதை விட பெரிய சக்சஸ். ஜவாது மலையினுடைய ஐகான், ஜவாது மலையினுக்கு மேல இருந்த ஒரு பிம்பத்தை இன்னைக்கு ஸ்ரீபதி வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. தொடர்ந்து ஸ்ரீபதி மாதிரியான நபர்களை இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சரி ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு தங்களுடைய ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இந்த சமூகத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்யணும். நீதி அரசியாக உயர்வதற்கும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய வழிகளையும் வாழ்வியலையும் பதிவு செய்யணும் தன்னுடைய தீர்ப்பு மூலமா. அதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபதிக்கு மலைவாழ் மக்கள் எல்லாருடைய சார்பாகவும் எங்கள் பிள்ளைகள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். போதல்ல தமிழக முதல்வர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு, அது குறித்து ஆக்சுவலா தமிழக முதல்வருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தொடர்ந்து அவருடைய தந்தையை கலைஞரை தொடர்ந்து இவர் எடுத்து வச்ச அந்த அரசாணை மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த இது உள்ள செக்டார்ல ஸ்ரீபதியை முன்னாடி தள்ளி வச்சிருக்கு. ஸோ உள்ள ஒரு பெருமையா நாங்க வந்து போறதுக்கு தமிழ் அப்படின்னு சொன்னா எகத்தாளமா பார்த்ததெல்லாம் போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதும் பெருமையா பார்த்த காலம்லாம் அவன் இருந்துச்சு இல்லைங்களா. இன்னைக்கு தமிழ் வழியிலே பயின்று என்னால் ஜெயிக்க முடியும், எந்த பதவிக்கு வேணாலும் போக முடியும், அதுவும் இந்தியாவினுடைய உச்சபட்ச தலைமை பதவியை வந்து வகிக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு ஸ்ரீபதி உயர்த்தியிருக்காங்க. அதுக்கு உண்மையாகவே அரசாணை வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். என் பேர் பரமசிவம், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து புலியூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ சிவில் ஜட்ஜ் உரிமையியல் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரீபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் நெருங்கிய நண்பர், சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஒரே ஊரில் வளர்ந்துருக்கோம் எல்லாமே. அப்புறம் எக்ஸாம் கல்யாணம் ஆச்சு, மேரேஜ் ஆன உடனே அவங்க வந்து டிகிரி படிக்க வச்சுருந்தாங்க. அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் படித்தாங்க. படிச்சுன்னு இருக்கும்பொழுது எக்ஸாம் வந்தது, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வரும்போது அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்தோம்னா அவங்க கல்யாணம் ஆகிட்டதுனால கன்சீவாக இருந்தாங்க. கன்சீவ் ஆன டைம், அவங்க டேட்டு கொடுத்த டைமும் அவங்களுக்கு எக்ஸாம் வந்த டைமும் ஒரே டேட்டாக போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அவங்களுக்கு. எக்ஸாம் 2 நாள் இருக்குது அப்படின்னும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க, எப்படி எழுத போகிறோன்னு தெரியலன்னு. அவங்க நேரமோ என்னமோ குழந்தையும் டெலிவரி ஆகிடுச்சு. 2வது நாள் ஜிஹெச்சில் தான், திருவண்ணாமலை ஜிஹெச்சில் தான் சேர்த்துருந்தாங்க. எங்கள் கான்டாக்ட் பண்ணியே இருப்பார், ஏன்னா ஒரு தகவல் சொல்லினே இருப்போம். ஏன்னா எப்படா உடம்பு, நாங்கள் வந்து உடம்பு பத்திரம் அப்படின்னு தான் பேசின்னு இருந்தோம். எல்லாருக்கும் அந்த இது தானே இதாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெங்கட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது, என்ன பண்ண முடியும்ன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் பேசின்னு இருந்தாங்க. எங்கள் பசங்கள்லாம் நல்லா கான்டாக்டில் தான் இருப்போம். பேசும்பொழுது 2வது நாள் எக்ஸாம், இவங்க சிசேரியன், அதுவும் சிசேரியன்னும் போது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க டாக்டருக்கு ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதையும் தாண்டி நான் பெயின் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த எக்ஸாம் வரும்னு தெரியாது, நான் அட்டன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு அடம் பிடிச்சி அவங்க நான் எழுதியே தீருவேன் அப்படின்ற ஒரு மன தைரியம் தானே, அவங்களுக்கு மன தைரியத்தோடு போய் எழுதினாங்க. அந்த 2 நாள் ரொம்ப சிரமப்பட்டு தான் எழுதினாங்க. அந்த பச்சிளம் குழந்தைக்கு எப்படி அந்த பால் கொடுத்துருப்பாங்கன்ற முதல் கொண்டு பார்த்தோம்னா யோசிச்சு பார்த்தாவே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய மன தைரியங்கள், நாங்கள் சும்மா இருக்கும்போதே பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பொது நலனில் பேசும்போதே பார்த்தோம்னா தைரியமாக பேசுவாங்க. ஒரு ஆண்கள்கிட்ட பேசுகிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு இந்த இதில் அவங்க தைரியமாக பேசுவாங்க. எங்கள் இடத்துல அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும், இவ்வளோ தைரியமாக இருக்காங்களேன்ட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இவங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்கன்றது தெரியும். ஆனால் இப்போ தான் நாங்கள் அதை கண்கூட பார்க்குறேன், இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க அந்த போட்டித் தேர்வுக்கு வந்து பிரகடன காலத்தில் படித்தாங்க இல்லையா? ஆமாம். நீங்கள்லாம் உதவி பண்ணல, எப்படி படிச்சிருப்பாங்க? அது வந்து முழுக்க அவங்க வெங்கட்ராமன், அவங்க ஹஸ்பண்ட், அவர் தான் எந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலை, விருப்பம் இருந்தால் படிங்கன்ட்டு தான் சொன்னாங்க. அவங்க தான் ரொம்ப ஆர்வப்பட்டு நான் படிச்சுட்டேன், நான் இது வக்கீலுக்காக நான் படிச்சுட்டேன், அடுத்து நான் உரிமையியல் தேர்வு எழுதணும்ல, நான் படித்ததுக்கு பிரயோஜனம்லாம் போயிடக்கூடாதுல்ல, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது உங்களுக்கே தெரியும், கன்செப்ட் டைமில் எப்படி படிக்கணுன்றது உடம்பை பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அது அவங்க படித்தது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயந்தான்.
நான் நண்பர்ன்ற முறையில் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். வெங்கட்ராமன் சொல்லக்கூடிய அவங்க ஹஸ்பண்டு. ஒரே தோழர்கள் தான் எல்லாமே. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு முழுக்க பின்புலத்தில் வந்து வீட்டுக்காரர் தான். அவங்க வீட்டுக்காரர் தான் பின்புலத்தில் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வெங்கட்ராமனுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே. ஆனால் முழுக்க முழுக்க அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு இதுவாக இருந்தது ஃபுல்லாகவே வெங்கட்ராம் தான். அவங்க வீட்டுக்காரர் தான். இப்போ இவங்க இப்போ வந்து பிரெக்னன்சியா இருந்து தேர்வு எழுதி இப்போ வந்து பாஸ் ஆயிட்டாங்க. ஆமாங்க. நீங்க ஒரு மலை ஜாதி. ஆமா, கண்டிப்பா. அது உங்களுடைய ஃப்ரெண்டு. கண்டிப்பாங்க. அப்ப எப்படி நீங்க ரொம்ப பெருமையா இருக்குங்க. எப்படின்னா ஒரு பழங்குடிய நலத்துறையிலேருந்து படிக்கிறவங்களே ஒரு ரொம்ப ரேர் தான். அப்படின்ற முறையில் அவங்க இந்த ஜவ்வாது மலையிலேயே முதல் பழங்குடியினர் ஜட்ஜுன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் எங்களுக்கு அவங்கள அந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க கணவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? 108 ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்காருங்க. பைலட்டாக இருக்கார். உங்கள் பேர்? என் பேர் பரமசிவம்.